ஜெனி. தூங்குறா மச்சான் விடு. காலையிலேருந்து அந்த சோத்து மாடு நல்லா தூங்கி தூங்கி தான் எந்திரிச்சிருக்கோம். நீ மட்டும் அவளை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாடா. இன்னைக்கு ஃபுல்லாக அவன் நீ மிஸ் பண்ணியிருப்பான். அதான் எழுப்புறேன். சரி, நல்லா அசந்து தூங்குற மாதிரி இருக்கு. சரி. ஏய் ஜெனி, ஜெனி. என்னடா நீ அந்த ரூம்ல இன்னைக்கு போய் படி, என்னால எந்திரிக்க முடியாது. அடி சோத்து முட்டை, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கடி. யாரா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கிறேன்டா, போ சொல்லுடா. சரி விடு மச்சான், நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா, எதுக்கு போட்டு அவளை எழுப்பிட்டு இருக்கா? நீ சும்மா இரு மச்சான். ஏய் ஜெனி, ரொம்ப முக்கியமான ஆளுடி, எந்திரி. போடான்ட்டு சும்மா தூங்குறவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. யாரா இருந்தாலும் நான் அப்புறமா தான் பார்ப்பேன். அப்படியா? சரிடா ஜீவா, நீ போயிட்டு அப்புறமா வா. இப்போதைக்கு உன்னை ஜெனி பார்க்க மாட்டாளாம். ஜீவாவா? ஹாய் ஜெனி. ஜீவா, நிஜமாலே நீ பார்க்க வந்திருக்கீங்களா? உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு காய்ச்சலே போயிருச்சு. காய்ச்சல் இருந்தா தானே போறதுக்கு, எல்லாம் நடிப்பு. டேய் அண்ணா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால நீ என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓவரா வாய் பேசின அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்னடி பண்ணிடுவ? சோத்து முட்டை, சோத்து முட்டை. சொல்லிக்கோ, எனக்கு ஒன்றும் கோவம்லாம் வரல. ஏன்னா நீ என்னோட ஜீவாவை கூட்டிட்டு வந்திருக்க, அதனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். சரிப்போ, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு குடிக்க எதுவும் கொடுக்க மாட்டியா? போடா, மசம் இங்கே நின்றுட்டு இருக்கான். ஓ, நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு அங்க இடையில டிஸ்டர்பா இருக்கும், அதுக்கே நீ துரத்தி விடுறீங்க. புரிஞ்சா சரி. ஏன் நீயும் கௌசியும் பேசும்போது என்னையும் துரத்தி விடுவல, அதே மாதிரிதான் போ. போறேன்டி, போறேன். சரி மச்சான், நீ பேசிட்டு நான் போய் உனக்கு காஃபி இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது கொண்டு வரேன். சரி மச்சான். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீவர்னு சாருக்கு மனசு கேட்கலையோ? நானும் உன்னைய பார்க்க வரல, விஜயாண்டியை தான் பார்க்க வந்தேன். அப்புறம் தான் கிருஷ்ணா சொன்னான் உனக்கு உடம்பு முடியலன்னு, அதான் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ ஒன்றும் நினச்சிக்காத, ஓகேவா? நம்பிட்டேன். அதான் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்கே, அப்புறம் என்ன என்கிட்டே மறைக்கிறீங்க? சரி, அதை விடுங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கு? உடம்புக்கு முடியாதவங்களை பார்க்க வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஃப்ரூட்ஸ் தான். இந்தா, நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, வாமிட்டிங்லாம் நின்றோம். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தானா? உனக்காக இன்னொன்னும் வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி பிசாசு. அப்படியா? என்னது? ஒரு நிமிஷம் இரு. என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரு? இந்தா, நீ உன் அண்ணன்ட்ட கேட்டது. ஹை, கேக்கு. ஃபர்ஸ்ட் நீ இத தான கொடுத்திருக்கணும், கொடுங்க. இந்தா, ஆனா உடம்பு நல்லா சரியானதுக்கு அப்புறம் சாப்பிடு என்ன? சரி. தேங்க் யூ so மச். ஆமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை நான் லவ்னு எடுத்துக்கலாமா? போச்சுடா, ஆரம்பிச்சிட்டா. சரி, ஒரு பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு பார்க்க வந்தா அதுக்கு பேர் லவ்வா? ஏன் அதை ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்க கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதான் கேட்டேன். இப்போதைக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, சரி விடுங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ ஒத்துக்கோங்க. அது வரைக்கும் என்னோட காதலை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். நிஜமாக இன்னைக்கு நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லாக அவங்கள பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ என்னை பார்க்க வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் என்னைய பார்க்கணும் போல தோணி இருக்கு, அதானே பார்க்க வந்தீங்க. குட்டி பிசாசு, நீ திருப்பி இதே பேசிட்டு இருக்க. நானும் உன்னை பார்க்க வரல, விஜயாண்டியை தான் பார்க்க வந்தேன். சரி, நம்பிட்டேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. கோயிலுக்கு போனேன், உனக்கு சீக்கிரமா சரியாயிடணும் வேண்டிட்டு வந்தேன். நான் உனக்கு இந்த விபூதி வச்சு விடலாமா? தாராளமா வச்சு விடுங்க. இது கனவா நிஜமா ஒண்ணுமே புரியல. ஜீவா, நீங்க எனக்கு விபூதி பூசி விடுறீங்களா? கெட் வெல் சூன். நாளைக்கு காலேஜ் வருவேல? ஏன் கேக்குறீங்க? அது நாளைக்கு வரலனா இன்னும் நீ நோட்ஸ் எழுதுறது அதிகமாயிடும், அந்த ஒரு எண்ணத்துல தான் கேட்டேன். நான் கூட நீங்க என்னைய மிஸ் பண்ணுவீங்களோன்னு கேக்குறீங்கன்னு நினைச்சேன். சேச்சா, நான் எதுக்கு உன்னை போய் மிஸ் பண்ணணும்? சரி, படிக்கிற பிள்ளை கிளாஸஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை.
நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத என்ன? யாரு? நான் கற்பனை பண்ணிக்கிறேனா? சரி சரி. ஏய் ஜெனி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பொட்டு இல்லாம உன் நெத்தியை பார்க்கறத விட இந்த மாதிரி விபூதி குங்குமத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. பொட்டு வச்சா இன்னும் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். ம். எங்கள் அப்பா கிறிஸ்டின்ல, அதனால நான் பொட்டு வைக்க மாட்டேன். எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, பொட்டு வைடி பொட்டு வைடின்னு. ஆனால் நான் எங்கள் அப்பாக்காக வைக்க மாட்டேன். ஓ, சரி சரி. அப்பாக்காகனா ஓகே, நீ அப்படியே இருந்துக்கோ. ம். சரி குட்டி பிசாசு, நான் போனதுக்கு அப்புறம் கேக்கை நல்லா சாப்பிட்டு திருப்பி வாந்தி எடுத்துறாத. கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. உடம்பு நல்லா க்யூர் ஆனதுக்கு அப்புறம் கேக்கு சாப்பிடு. அதுவும் 1-2 பீஸ் மட்டும் சாப்பிடு, சரியா? மற்ற நேரம் பசிக்கும் போது அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு. ம் சரிங்க ஜீவா. சரி, நான் கிளம்புறேன். என்ன ஜீவா, இப்போ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? ஏய், உங்க ஆஃபீஸில் எனக்கு வேலை இருக்குல்லம்மா. இன்னைக்கு தான் முக்கியமான ஆடிட்டிங் ஒர்க் இருக்கு, நான் போய் பண்ணணும். அப்புறம் உங்க அப்பா கோவப்படுவாங்க என் மேல. ஓ அப்படியா, சரி சரி போங்க. வந்ததுக்கு ஏதாவது குடிச்சிட்டு போங்க. உன் அண்ணன் ஏதோ குடிக்க எடுத்துட்டு வரேன்ட்டு போனா, இன்னும் ஆளை காணும். அவன் நம்ம 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கட்டும்ன்ட்டு அவன் அப்படியே வராமல் இருந்திருப்பான். இனி யாரும் அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிட்ருப்பாங்க. நீங்கள் ஹாலுக்கு போனதும் அதை கொண்டு வருவாங்க. ம், சரி சரி. வாப்பா ஜீவா. ம், எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆஃபீஸ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பரா போகுது ஆண்டி. எனக்கு எதுவும் தெரியலனா அங்கிள் நல்லா எனக்கு சொல்லித் தராங்க. அவங்களும் உன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜீவா பையன் நல்ல வேலை பார்க்குறான், ஃப்யூச்சரில் அவன் ஒரு நல்ல ஆளாக வருவான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வேலை பார்க்குற விதம், லீவ் போடாமல் வர விதம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அடிக்கடி உன்னை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. அங்கிளுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி, என்ன குடிக்கிற? காஃபியா கூல்ட்ரிங்க்ஸா? இல்லைங்க ஆண்டி, நீங்க இதை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவே போதும். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இன்னொரு நாள் லீவுக்கு வந்து நான் வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு போறேன். ஜெனியை பார்க்க வந்தியா? இல்லைங்க ஆண்டி, உங்களை தான் பார்க்க வந்தேன். ஆனால் ஜெனிக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், கிருஷ்ணா சொன்னான். சரி, கையோட அவளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ சரிப்பா. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ம் போயிட்டு வா. நான் வரேன் ஜெனி. ம் சரிங்க ஜீவா சீனியர். நல்ல பையன். ஐயோ, இந்த கேக்கை ஒழிச்சு வைக்கணுமே, அம்மா கேக்கை பார்த்தா அவ்வளோதான். என்னம்மா அப்படி பார்க்குற? இல்லை, கையில் ஒரு பெரிய பாக்ஸ், கேக் பாக்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னம்மா லூசா நீ? உடம்புக்கு முடியாதவங்கள பார்க்க கேக்கை வாங்கிட்டு வருவாங்க, ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இல்லடி, என் கண்ணால் பார்த்தனே, உன் கையில் இப்போ ஒரு கேக் பாக்ஸ் இருந்ததே. போமா நீ, என்ன மாதிரியே உனக்கும் கேக்கு மேலே பைத்தியம் ஆயிடுச்சு போல. அதான் எதை பார்த்தாலும் கேக் பாக்ஸ் மாதிரியே தெரியுது. கேக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தா டேவிட்க்கு கால் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லு. சும்மா. ம் சரி சரி, இந்தா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி பண்ணி கொண்டு வா. காலையிலேருந்து தூங்கி தூங்கி ஒரே டயர்டாக இருக்கு. என்ன மச மச நின்றுட்டு இருக்க? போ. போறேன்டி போகிறேன். ஆனால் உனக்கு கொழுப்பு ரொம்ப இன்னும் கூடி போய் கிடக்கு. ஆமாம் ஆமாம், வெட்டி கதை பேசாமல் போய் எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வா. அதுவும் சில்லுன்னு இருக்கணும், சரியா? போன்றேன். ஜெனி, அம்மா போயிட்டாங்க. கேக்கு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். இன்னைக்கு ஒரு பொடி. ஜெனி, உன் நடிப்பு வீணாகல. எது எப்படியோ நம்மளுக்கு கேக் கிடைச்சிருச்சு. அடிச்சு நவுட்ட வேண்டியதான். எப்படியாச்சும் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு தான் உள்ள போகணும். I've been watching you.
வந்திருக்கிறது கூட தெரியாம என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? கை கை அதான் என்ன என்ன பயம் உனக்கு? ஏன் இப்ப கத்துன? நான் தானே கை வச்சேன். என்னமோ பேய் உன் மேல கை வச்ச மாதிரி கத்துற. அதான் அதான் இங்க பேய் இருக்குதா நிஜமாவே. இவ்வளோ நேரம் நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ சத்தமா வந்துச்சு. என் பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, அப்புறம்? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன், நிஜமாவே இங்க ஏதோ இருக்கு. லூசா நீ? நீ எதையோ நினைச்சு பயந்துருக்க. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உனக்கு இப்படிலாம் தோணுது. அதான் நான் உண்மையை தான் சொல்றேன். நிஜமாலே என் கூட யாரோ இருக்கிற மாதிரி இருக்குதா. சரி, நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். எப்படி? ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட தான் தங்க போறேன். நிஜமாவா? ஆமா. அம்மாவும் அப்பாவும் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா அது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அதான் உன் கூட படுக்கிறதுனால உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையில. ம்ஹும், இல்ல, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, நான் வந்துட்டேன்ல. இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்கலாம், சரியா? இன்னைக்கு உன்னை எது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நான் பாத்துக்கிறேன். ம், ஆனா அம்மாவும் அப்பாவும் நீங்க என் பக்கத்துல படுக்க அனுமதிக்க மாட்டாங்க. அடா ஆமா. அப்போ ஒன்று செய். நான் வந்ததே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் ஒளிஞ்சுக்கிறேன், சரியா? அவங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் பின்னாடி ஏறி உள்ள வந்துடுறேன். அதே மாதிரி காலையில இயர்லியரா நான் கிளம்பிடுறேன், சரியா? அதான் மாட்டினா ரொம்ப தப்பா போயிரும் தான். மாட்டினா தானே? மாட்ட மாட்டோம், சரியா? அதான் நான் வந்துட்டேன்ல வைஃபை. பயப்படாத, சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ம், ஏண்டி இவ்ளோ பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு அன்னைக்கு சமாதிக்கு வந்த? எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியாதா? இந்த மேடம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா எங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? இப்ப பாரு, யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? தப்புதான். உங்ககிட்ட சொல்லாம நீங்க சொல்லியும் கேட்காம நான் வந்தது தப்புதான். ஏதோ உங்க மேல உள்ள பாசத்துல வந்துட்டேன். ம், என் வைஃபை அத்தானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமா, அப்புறம் பிடிக்காதா எனக்கு? ம். உங்களுக்கு பேய் ஓட்டெல்லாம் தெரியுமா? எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? என்னை பார்த்தா மந்திரவாதி மாதிரியா தெரியுது பேய் ஓட்டுறதுக்கு? அப்புறம் என்ன தைரியத்துல நீங்க வந்தீங்க? அந்த பேய் உங்களை ஏதாவது செஞ்சிருச்சுன்னா? பேய்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னு நான் சொல்றேன். நீ தான் ஏதோ பயத்துல அது இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. பயந்தவங்க கண்ணுக்கு தான் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு தான் பயம் இல்லையே. சோ எனக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு உனக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் அத்தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீ வேணா பாரு, அத்தான் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீ ஏன் உன்னோட கற்பனையில அது மாதிரி நினைச்சிட்டு இருக்க? அது உனக்கு இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும். நிஜமா நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல? நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேனா? ம், நிஜமா தான் சொல்றேன். இது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன். ம், சரிங்க தான். நீங்க சொன்னது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் சொன்னது மாதிரி தான் இருக்கும். சரி, படிச்சிட்டியா? எங்க படிக்க? ரூம்குள்ள உட்காந்து படிக்கலானா ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. சரி, வெளியில வந்து உட்காந்து படிக்கலானா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. நான் என்ன பண்றது? இன்னைக்கு அவ்வளோதான், படிக்கலாம் முடியாது. சரி, உள்ள போவோமா? இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. ஏய் வைஃபை, இப்போ நான் எப்படி உள்ள வர முடியும்? மாமாவும் அத்தையும் ஹாலில் தானே உட்காந்துருப்பாங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்றேன். நீங்க நைஸா உள்ள வந்துருங்க, சரியா? ம். ஓ, போறேன்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஆ, போறேன் போறேன், பயமா இருக்கு. அதான் நான் இங்கே தானே இருக்கேன், அப்புறம் என்ன பயம்? ஓ. ம், சரி. இந்த காலத்துலயாவது பேயாவது பிசாசாவது, எல்லாம் இவளோட இமேஜினேஷன். கோடி வாசங்கள் என்னை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாதோ உன் வாசம். ம், நம்ம பக்கத்துல யாரோ நிக்கிறாங்களா என்ன? அதானே பார்த்தேன். இன்னும் என்ன பண்றா? அத்தா அத்தா. என்ன, வரவா? ம், வாங்க. ம், சரி, இந்த வரேன். என்னடா எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ம், ஆமாத்தா. சரி வா போலாம், தூக்கம் வருது எனக்கு.
சரி சரி போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட கண்டிஷன்லாம் என்னன்னு கேட்டுக்கோங்க. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? தூக்கத்தில் கை காலை என் மேலே படக்கூடாது. நம்ம 2 பேருக்கு இடையில தலைவணி இருக்கும். நீங்கள் தலைவணிக்கு அந்த பக்கம், நான் தலைவணிக்கு இந்த பக்கம். அதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஆ அப்புறம் பக்கத்தில் படுத்துருக்கிறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஆ ஓகே ஓகே. மவளே, எனக்கே கண்டிஷன் போடுறியா நீ? அவனுக்கு ஆல்ரெடி பேய் பயம் இருக்கு, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட மாட்டேன். ஹலோ. என்ன வைஃபை? என்ன ஏதோ பிளான் போடுற மாதிரி இருக்கு? சாச்சா, இல்லையே. சரி சரி, தூங்க போமா? ம், வாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். கிருஷ்ணா போ. வாங்க. அந்த வரேன் வரேன்.